உங்கள்கிட்ட இப்போ ரூ. 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இருக்குது. அதை லாங் டேர்மில் நீண்ட காலத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்க. எங்கே இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? பேங்க் டெபாசிட்டா, போஸ்ட் ஆஃபீஸ் டெபாசிட்டா, கோல்டா, பிபிஎஃப்பா அல்லது மியூச்சுவல் ஃபண்டா? வீடியோவில் 1,00,000 ஒரு தடவை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணோம்னா அது 25 வருஷத்தில் 5 லட்சம் ஆகலாம், 20 லட்சம் ஆகலாம், ஏன் 41 லட்சம் கூட ஆகலாம். இது நீங்கள் எங்கே இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, எந்த முதலீட்டை தேர்வு செய்கிறீங்க அதை பொறுத்து. அதுபோக பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பிகினர்ஸ், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கும் அது டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வீடியோவை கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக தான், எந்த பர்சனல் ரெக்கமெண்டேஷன் இல்லை. சரி, இப்போது ரூ. 1,00,000 இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ரூ. 1,00,000 ஒரு தடவை தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ரூ. 1,00,000 நம்மகிட்ட இருக்குது. இதை அந்த பணம் நமக்கு 25 வருஷத்துக்கு தேவையில்லை. அதாவது எந்த முதலீடு நமக்கு அதிகபட்ச செல்வத்தை உருவாக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்குற வரோம். இன்றைக்கி ரூ. 1,00,000 இருக்குது. 25 வருஷம் கழிச்சு நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? சரி, என்னென்ன ஒரு அசியூம் பண்ணிக்கிறோம் சிலதெல்லாம். என்னென்ன அசம்ஷன் பார்த்தோம்னா, நமக்கு ஒரு தடவை மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம் 1,00,000. மறுபடியும் ஆடி மாதிரி எஸ்ஐபி மாதிரி தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறதில்ல. அதே மாதிரி முதலீட்டு காலம் 25 வருஷம். ரிட்டர்ன் ஒரு அசம்ஷன், இது வரைக்கும் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, இன்றைக்கி என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது, ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், எல்லாத்துக்கு வரைக்கும் ஒரு அசம் பண்ணுறோம். ஆக்சுவலாக வரக்கூடிய ரிட்டர்ன் கொஞ்சம் மேலேயோ கீழேயோ இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி, ஃபஸ்ட் ஆப்ஷன் அந்த 1,00,000 அப்படியே பிபிஎஃப்ஐ இன்வெஸ்ட் பண்ணிடுறோம். இது ஒரு தடவை பிபிஎஃப் இன்வெஸ்ட் பண்ணுறது மட்டும் தான் காட்டியிருக்கோம். பிபிஎஃப் கூட நம்ம தொடர்ந்து வருஷம் மினிமம் 500 போட்டு வரணும். இப்போ இந்த 1,00,000 மட்டும் இந்த கணக்கு போட்டிருக்கோம். இப்போ இன்றைக்கி பிபிஎஃப் ரிட்டர்ன் 7.1% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இது கவர்மெண்ட் கேரண்டி கொடுக்கக்கூடிய ஸ்கீமு. இது கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர், அதாவது எந்த விதமாக ரிஸ்க் வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இன்வெஸ்டருக்கு சூட்டபிளானது. நிறைய டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கிது. போதும் போது ஐடிசியில் பெனிஃபிட்டு, எவ்வளோ வட்டி வந்தாலும் டேக்ஸ் கிடையாது, எடுக்கும்போது டோட்டலாக டேக்ஸ் ஃப்ரீ, அந்த மாதிரி நிறைய டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைக்கிது. மெச்சூரிட்டி வேல்யூ நீ ரூ. 1,00,000 போட்டோம்னா 20 வருஷம் கழிச்சு 5,56,000 கிடைக்கும். பிபிஎஃப்பில் வரியே இல்லாமல் எப்படி ரூ. 1 கோடி கிடைக்கும் அப்படிங்கிறத தனியாக வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை பாருங்கள். சரி, ரெண்டாவது ஆப்ஷன், அந்த 1,00,000 பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்லையோ அல்லது போஸ்ட் ஆஃபீஸ் டெபாசிட்லையோ இன்வெஸ்ட் பண்ணுறோம். இதுக்கு அப்ராக்சிமேட்டாக 7% வட்டின்னு கணக்கு போட்டிருக்கோம். இது ரிஸ்க் ரொம்ப குறைவான இன்வெஸ்ட்மெண்ட்டு. இது ஃபிக்ஸட் ஃபிக்ஸடாக இன்ட்ரெஸ்ட் போட்டு கொடுப்பாங்க, அந்த இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவாங்க. இது சேஃப்டி ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப சூட்டபிளானது. மெச்சூரிட்டி வேல்யூ பார்த்தோம்னா நான் ரூ. 1,00,000 போட்டது 5,43,000 கிடைக்கும். போஸ்ட் ஆஃபீஸ் டைம் டெபாசிட்டில் எவ்வளோ எப்படி இதே ஆர்டியில் போட்டு அது மாதிரி டைம் டெபாசிட்டோடு போடலாம் அப்படின்னு பற்றி தனியாக வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க இந்த வீடியோவும் பாருங்கள். சரி, அடுத்த ஆப்ஷன், அந்த 1,00,000 கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிடுறோம். கோல்டு 9% அப்படின்னு அசியூம் பண்ணியிருக்கோம். கோல்டு பார்த்தீங்கன்னா கடந்த 2-3 வருஷமாக நல்லாவே ஏறி இருக்குது. இப்போ கொஞ்சம் குறைஞ்சும் இருக்குது. ஆனால் லாங் டேர்மில் 20 வருஷம் பார்க்கும்போது அப்ராக்சிமேட்டாக 9%, 9% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதுதான் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். இது போர்ட்ஃபோலியோ டைவர்சி பண்ணுறோம். ஒரே வகைக்கு இன்வெஸ்ட் பண்ணாமல் பிரித்து முதலீடு பண்ணுறதுக்கு கோல்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஃப்ளேஷன் பணவீக்கத்துக்கு எதிராக ஹெட்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீண்ட காலத்தில் நம்ம செல்வத்தை பாதுகாக்கிறதுக்கு கோல்டு முக்கியமான ரோல் புரியுது. மெச்சூரிட்டி வேல்யூ ரூ. 1,00,000 கோல்டு இன்வெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு 8,62,000 கிடைக்கும். இப்போ கோல்டு விலை குறைஞ்சிருக்கு, இப்போ தங்கம் வாங்க கரெக்டான நேரமா அப்படின்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க வீடியோவும் பாருங்கள். சரி, அடுத்த ஆப்ஷன், மியூச்சுவல் ஃபண்ட்லேயே ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்டு, இண்டெக்ஸ் ஃபண்டு அப்படின்னு இருக்குது. இது 12% ரிட்டர்ன் அப்படின்னு எடுத்திருக்கோம். இது ஸ்டேபிள் ரிட்டர்ன் ஃபார் பிகினர்ஸ். ஏன்னா ஹைப்ரிட் ஃபண்டில் ஒரு 70% ஷேர்லேயுமே ஒரு 30% பாண்ட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் ரிஸ்க் குறைவானது. இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறது நிஃப்டி ஃபண்டு, சென்செக்ஸ் ஃபண்டு மாதிரி நிஃப்டி ஸ்டாக்கில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிகினர்ஸ்க்கு ஓரளவுக்கு சூட்டபுளாக இருக்கும். அதுவும் டைவர்சிஃபை இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஆட்டோமேட்டிக்காக லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே வந்துடும். நீண்ட காலத்தில் செல்வத்தை உருவாக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெச்சூரிட்டி வேல்யூ ரூ. 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு 17,00,000 கிடைக்கும். ஹைப்ரிட் மியூச்சுவல் ஃபண்டு பற்றியுமே இண்டெக்ஸ் ஃபண்டு பற்றியுமே தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். சரி, அதே ஃப்ளெக்ஸி கேப், மல்டி கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இது கொஞ்சம் அதிக ரிட்டர்ன் 14% ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எக்ராஸ் டிஃப்ரெண்ட் மார்க்கெட் செக்மெண்ட், அதாவது லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப் அப்படிலாம் இருக்குது. அது மாதிரி எல்லா ஷேர்லையும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இது கொஞ்சம் அதிக ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது. நீண்ட கால முதலீட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. மெச்சூரிட்டி வேல்யூ ரூ. 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணோம்னா 25 வருஷம் கழிச்சு 26,46,000 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மல்டி கேப் வெர்சஸ் ஃப்ளெக்ஸி கேப்னு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். சரி, அடுத்த ஆப்ஷன், 1,00,000 மிட் கேப், ஸ்மால் கேப் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம்.
அஸ்யூம் ரிட்டர்ன் வந்து 16% போட்டிருக்கோம். இது அதிகபட்ச ரிட்டர்ன் கொடுக்கக்கூடியது. அதே சமயம் அதிகபட்ச ரிஸ்க்கும் இருக்குது. இது நீண்ட கால பொறுமை வந்து ரொம்பவே முக்கியம். மெச்சூரிட்டி வேல்யூ ₹1,00,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஏற்கனவே ₹41,00,000 கிடைக்கிது. அதிக வருமான வாய்ப்பு, அதே சமயம் ஆபத்தும் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி அதிகமாக தெரியாதுங்க. மியூச்சுவல் ஃபண்ட் பிகினர்ஸ் அப்படின்னு தனியாக வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். சரி, இது மாதிரி இருக்கும்போது பெஸ்ட் பிகினர்ஸ்க்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் இருக்குது, அதே சமயம் ரிட்டர்ன் அதிகமாக வேணும், எல்லாமே பேலன்ஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ரைட், பேலன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அலோகேஷன் பார்த்தீங்கன்னா, ₹20,000 பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுறோம், ₹10,000 கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், ₹20,000 மியூச்சுவல் ஃபண்டில் ஹைப்ரிட் ஃபண்டு இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்குது அதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், ₹40,000 ஃப்ளெக்ஸி கேப் மல்டி கேப் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், ₹10,000 வந்து மிட் கேப் ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். இது வந்து நம்ம ரிஸ்க்கை வந்து பேலன்ஸ் பண்ணுறோம். எப்படிங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். சரி, பேலன்ஸ் அப்ரோச் பார்த்தோம்னா ₹20,000 பிபிஎஃப் வந்து 20%. எப்படின்னா பிபிஎஃப் வந்து கவர்மெண்ட் கேரண்டி கொடுக்கக்கூடிய சேம் 100% சேஃபானது. 10% கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறோம். கோல்டு வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு ரிட்டர்ன் கொடுக்கக்கூடியது. அடுத்து 20% வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேயே கொஞ்சம் ரிஸ்க் குறைவான ஹைப்ரிட் ஃபண்டு இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஒரு 40% வந்து அதாவது 40,000 ஃப்ளெக்ஸி கேப் மல்டி கேப் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஒரு 10% அதாவது ₹10,000 மட்டும் கொஞ்சம் அதிக ரிஸ்க் கொடுக்கக்கூடிய, அதே சமயம் அதிக ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய மிட் கேப் ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். இது பண்ணும்போது நமக்கு வந்து ரிஸ்க்கை பேலன்ஸ் பண்ணுறோம். நம்ம இலக்கு என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிறோம். நீண்ட காலத்தில் செல்வத்தை உருவாக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போர்ட்ஃபோலியோவை நம்ம டைவர்ஸ் பண்ணிக்கிறோம். முதலீட்டை பரவாக்கனால இது வந்து ரிஸ்கையும் ரிவார்டையும் பேலன்ஸ் பண்ணுறோம். சரி, பேலன்ஸ் அலோகேஷன் பார்த்தீங்கன்னா பிபிஎஃப்பில் 20,000 இன்வெஸ்ட் பண்ணது 1,14,000 ஆயிருக்கும். கோல்டில் 10,000 இன்வெஸ்ட் பண்ணது 86,000 ஆயிருக்கும். ஹைப்ரிட் இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்டில் 20,000 இன்வெஸ்ட் பண்ணது 3,40,000 ஆயிருக்கும். ஃப்ளெக்ஸி கேப் மல்டி கேப் மியூச்சுவல் ஃபண்டில் 40,000 இன்வெஸ்ட் பண்ணது 10,58,000 ஆயிருக்கும். மிட் கேப் ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்டில் 10,000 இன்வெஸ்ட் பண்ணது 4,09,000 ஆயிருக்கும். டோட்டல் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கூட்டினா நமக்கு ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். மெச்சூரிட்டி வேல்யூ போகிற கூட்டும்போது நமக்கு வரக்கூடிய அமௌண்ட்டு 20,04,000 அப்ராக்சிமேட்டாக ₹20,00,000 நமக்கு கிடைக்குது இந்த பேலன்ஸ் அலோகேஷனில். சரி, தனித்தனியாக இன்வெஸ்ட் பண்ண எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்த்துக்கலாம். எல்லாமே அந்த 1,00,000மே ஒன் டைமாக போஸ்ட் ஆஃபீஸ் டெபாசிட் பண்ணோம்னா 5,43,000 கிடைக்கும். இதே பிபிஎஃப்பில் ஒன் டைம் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணோம்னா 5,56,000 கிடைக்கும். பிபிஎஃப் பொறுத்த வரைக்கும் முன்னாடி வருஷம் குறைஞ்ச ₹500 போட்டு வரணும். நம்ம ப்ராக்டிக்கலாக அப்படி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்காக இந்த அமௌண்ட் எடுத்திருக்கோம். கோல்டில் 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா 8,62,000 கிடைக்கும். இதே ஹைப்ரிட் இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா 17,00,000 கிடைக்கும். ஸோ பேலன்ஸாக நான் சொன்ன மாதிரி பிரித்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா நமக்கு 20,00,000 கிடைக்கும். இது ஒரு சேஃபான மெத்தடு. அடுத்து எல்லாமே ஃப்ளெக்ஸ் கேப் மல்டி கேப்லேயே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா 24,40,000 கிடைக்கலாம். மிட் கேப் ஸ்மால் கேப் ஃபண்டில் ஃபுல்லாகவே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா நமக்கு 40,87,000 கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, ரிஸ்க் லெவல் எப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப லோ ரிஸ்க்கே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு, போஸ்ட் டெபாசிட்டு, பிபிஎஃப் மட்டும் சூஸ் பண்ண நல்லது. கொஞ்சம் மாடரேட்டாக ரிஸ்க் இருக்கலாம் நினைக்கிறவங்க கோல்டு, ஹைப்ரிட் ஃபண்டு, இண்டெக்ஸ் ஃபண்டு அது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஹை ரிஸ்க் அதிகமாக எடுக்கலாம் நினைக்கிறவங்க ஃப்ளெக்ஸ் கேப் ஃபண்டு, மல்டி கேப் ஃபண்டு அது மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிக ரிஸ்க் இருக்கலாம் நினைக்கிறவங்க மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஃபண்டை சூஸ் பண்ணலாம். ஸோ ரிட்டர்ன் அதிகமாக வேணும்போது ஆட்டோமேட்டிக்காக ரிஸ்க் அதிகமாக எடுக்க வேண்டியதாக இருக்குது. நீண்ட கால முதலீடு வந்து ரிஸ்க்கை குறைக்குது. உதாரணத்துக்கு மிட் கேப் ஸ்மால் கேப் ஃபண்ட்லாம் வந்து 5 வருஷம் 10 வருஷம் போது ரிஸ்க் அதிகம். இதே 20 வருஷம் 20 வருஷம் போது ரிஸ்க் நல்லாவே குறைஞ்சிருது. ஹை ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு நல்லாவே வாய்ப்பு இருக்குது. சரி, எந்த ஆப்ஷன் பிகினர்ஸ்க்கு நல்லது அப்படின்னு பார்க்கும்போது சேஃப்டி தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க பிபிஎஃப்லையோ ஃபிக்ஸ்டு டெபாசிட்லையோ இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியமாக ரிஸ்க் எடுக்கிறவங்க கூட வந்து ஹைப்ரிட் ஃபண்டோ இண்டெக்ஸ் ஃபண்டோ ஆட் பண்ணிக்கலாம். க்ரோத் முக்கியம் நினைக்கிறவங்க ஃப்ளெக்ஸ் கேப் ஃபண்டு, மல்டி கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அக்ரெசிவாக நிறைய ரிட்டர்ன் வேணும், ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மிட் கேப் ஸ்மால் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதெல்லாமே பேலன்ஸ் பண்ணி சேஃப்டி ரிஸ்க்கு எல்லாமே பேலன்ஸ் பண்ணி க்ரோத் வேணும்னு நினைக்கிறவங்க பேலன்ஸ் இன்வெஸ்ட் வந்து ஸ்ப்ளிட் அலோகேஷன் நம்ம காட்டுன மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர். மோஸ்ட் ஆஃப் தி இன்வெஸ்டருக்கு இந்த ஸ்ப்ளிட் அலோகேஷன் தான் சூட்டபுளாக இருக்கும். சரி, கீ டேக்அவேஸ் பார்த்தோம்னா எதாக இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட்டை எளியதாக ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நான் வந்து காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டாக வட்டிக்கு வட்டி கிடைக்கிறதுக்கு டைம் கொடுக்கணும். அதே மாதிரி ரிஸ்க்கை பொறுத்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கணும். நீண்ட காலத்தில் முதலீடு இருக்கணும். நம்ம 25 வருஷம் சொல்கிறோம், நல்லா 5 வருஷத்துலேயே 10 வருஷம் எடுத்தோம்னா ரிட்டர்ன் பெருசாக கிடைக்காது. அதே மாதிரி டைவர்சிஃபிகேஷன் ஒன்லி இன்வெஸ்ட் பண்ணாமல் பிரித்து முதலீடு பண்ணுறது எப்பவுமே நல்லது. ஸோ நேரம் தான் முதலீட்டாக மிகப்பெரிய நண்பனாக இருக்க போகுது. ஃபைனல் தாட் பார்த்தோம்னா இன்றைக்கி ஒரு டிசிஷன் வந்து ஃப்யூச்சரில் நமக்கு ஃபைனான்ஷியல் எதிர்காலத்தை நல்லாவே உருவாக்குது. உங்கள் இலக்கு
ரிஸ்க்கு அதை பொறுத்து முதலீட்டை தேர்ந்தெடுங்க. அதே மாதிரி தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும், நடுவில் எடுக்கக்கூடாது. பொறுமை ரொம்பவே முக்கியம். காம்பவுண்டிங் அதாவது வட்டிக்கு வட்டி கிடைக்கிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். சரி, நம்ம 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணால் என்னங்க தான் பார்த்தோம். 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணோம் கிடையாது. நம்ம 2 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணோம்னா இது 2 மடங்கு கிடைக்கும். 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணோம்னா 10 மடங்கு கிடைக்கும். ஸோ 1 லட்ச ரூபாய்க்கு பார்த்தோம்னா நமக்கு 5 லட்சத்துலேருந்து 41 லட்ச ரூபா வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது 25 வருஷம் பீரியடில். இது நம்ம எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியம். இன்றைக்கி 1 லட்சம் நாளைக்கு செல்வத்தை உருவாக்கும். பை ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பை டாக்டர் ஆனந்தன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், கமெண்ட், ஷேர், ஹைப் வீடியோ, சப்ஸ்கிரைப் அவர் சேனல். இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம். வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ் ஆனது நினைக்கிறேன். நான் கொடுத்துருக்கிற மோஸ்ட் ஆஃப் வீடியோவில் கடந்த 25 வருஷமாக என்னோட பர்சனல் மணியை இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் வரேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சேர்த்து தான் வீடியோவில் கொடுத்துருக்கேன். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி எல்லா இன்ட்ரெஸ்டிங் வீடியோவும் பாருங்கள்.